இந்த நாளுக்குரிய வசனம் 1 நாளாகும் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்கும் அவருடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. நம்ம இந்த இதில் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும், தேவன் கற்பித்தபடியே. மோசையோட வாழ்க்கையில் கூட தேவன் கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தார் என்று சொல்லி ஆசரிப்பு கூடார வேலை செய்யும் போதாக இருக்கட்டும், மற்ற ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி கொடுத்த காரியங்களாக இருக்கட்டும், அப்படியாக சொல்லியிருக்கிறது. அது போல தான் இங்கேயும் ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவருடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது போல தான் இந்த அபியாவின் பேர் வழியில் வந்தவர் தான் யாருன்னா நமக்கு யோவானுடைய அப்பாவாக இருக்கிறார், சகரியா. ஸோ அது போல தான் அவங்களுடைய முறைமை, அதுக்காக தான் இந்த 24 பேருக்கும் அந்த பிரித்து சீட்டு போட்டு யார் எப்போ எது செய்யணும்னு சொல்கிறத கற்பித்தபடி சொல்லி செய்வதற்கு அவங்களை நியமித்திருக்கிறாங்க. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் யாரை எதற்காக நியமித்திருக்கிறாரோ அந்தந்த காரியங்களை நாம் செய்கிறதற்கு கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ள தகப்பன், முடிவு பரியந்தும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய காரியங்களை, அவர் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிற காரியங்களை நம் மூலமாக செய்வதற்கு அவர் எத்தனைக்கும் போது நம்ம முற்றிலுமாக அவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நம்ம காரியங்களை செய்யணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாக, லேவியர்களாக ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவருடைய ஜீவ இரத்தத்தினால் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நம்முடைய மகா பெரிய அந்த அழைப்பை நம்ம அல்லல் தட்டக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எப்படி கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்கும் அவருடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே என்று சொல்லி முறைப்படி காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதன்படி அவர்கள் செய்தார்களோ, அது போலதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன வரங்களை தந்து, என்ன ஊழியங்களை தந்து, சின்னதாக இருக்கலாம் பெருசா இருக்கலாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கொடுத்திருக்கிற தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று தினமும் நம்ம பயன்படுத்தும் போது கர்த்தர் நம் மூலமாக மகிழ்வார். நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கும் அந்த ஆசாரிய பொறுப்பை, லேவியர்கள் என்கிற அந்த பொறுப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆசாரியர்களுடைய பொறுப்பு என்ன? அந்த நாளுக்கு ஒவ்வொரு நாளும் பலிகளை செலுத்தி மக்களுக்காக திறப்பில் நிற்கணும். பிரதான ஆசாரியராக நம்முடைய கிறிஸ்து வெளிப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். லேவியருடைய பொறுப்பு என்ன? அவங்க துதி செலுத்தி கொண்டிருக்கிறது, பாடி கொண்டிருக்கிறது, பலி செலுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் நம்ம இருதயம் துதித்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் பலிபீடத்தில் நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆகிற காரியங்கள் நம்ம செய்துட்டோன்னா மறுபடியும் நம்ம ஒப்புரவாகி, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ நம்ம கர்த்தர் தந்திருக்கிற காரியங்களை அல்லல் தட்டி விடாதபடிக்கு தேவன் கற்பித்தபடி அவருடைய கட்டளையின் பிரகாரம் அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்யும்போது நம்மை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ராஜ்யங்களை கட்டுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று நாமும் ஆண்டவருக்காக நம்ம அவங்கள ஆண்டவருடைய சந்நிதியில் கொண்டு சேர்க்கிறதுக்கு நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா பக்தன் பாடும்போது பாடுவார், ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெறும் கையனாக நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மிகப்பெரிய தலையாய கடமையை நம்ம ஆத்துமாக்களை ரட்சிக்க ஆண்டவர் கிருபை செய்யணும். அதற்காக நம்ம போராடுவோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது ஊழியத்திலும் இப்படிப்பட்ட பேர் பாக்கியங்களை கண்டு கழிக்க, அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். குறைகள் மிகுந்தவன் நானென்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றேன், கருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான், பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார், அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவரென உணர்ந்தேன், அருகினில் தயங்கி நடை பயின்றேன்,
பின்னே வாயென முன் சென்றார், பின்னே வாயென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன். ஆம் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா அழைத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. காலம் கடைசி, இனி காலம் செல்லாது ராஜா. அழைப்பின் குரலை கேட்டு நாங்கள் உன் பாதத்தில் சரணடைந்து நாங்களும் அப்பா, எங்கள் குடும்பங்களும் எங்களுடைய தேசத்தின் ஜனங்களும் அப்பா அவனுடைய சமூகத்தில் வந்து சேருவதற்கு நாங்களும் கர்த்தாவை பயன்படுத்தப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. காலையிலும் நாங்கள் அந்த கேரக்டரை தியானித்தோமே அப்பா. குயவனாகி உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் உடைத்து வணைந்துருங்க, நீங்கள் எங்களை உருவாக்கிருங்கப்பா. உங்களுக்காக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஆசாரியர்களாக லேவியர்களாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி உமக்கென்று ஜொலிக்க பிரகாசிக்க, உமக்கென்று ராஜா ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபத்தாங்க. எங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. பாதத்தில் ஒப்பு கொடுக்குற ஜெபத்தில் கலந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் சுவாமி ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உமக்கென்று பயன்படுத்தி அதனால் வருகிற பேர் ஆசீர்வாதத்தை, அதனால் வருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, அதனால் வருகிற ராஜா எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க உதவிச்சுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ராஜா. தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் தேடி அதனால் வருகிற எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க இறுதியில் அந்த வாடாத நித்திய ஜீவ கிரீடத்தை நாங்கள் ஊரில் பெற்றுக்கொள்ள உதவிச்சுங்க. இரவில் நம்முடைய கிருபை தாங்கட்டும், வல்லடத்தட்டும், பலப்படுத்தட்டும். இன்ப நித்திரை தந்து காலையில் எழும்பி உமக்கு நன்றி செலுத்து புதிய நாளுக்குள் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொரு காரல் பாராட்டுங்க. தாழ்த்துக்கிறோம், குற்றங்குறலாவற்றை மன்னிங்க. மெய்ப்பிரேசு கிறிஸ்துவை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.